முத்தலகும் பூமியும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க பீச்ல. பாருங்க முத்தலகு, நம்ம வரைஞ்சு வச்சது இன்னும் அழியல பாருங்க அலையினால. ஐயா போன் பண்ணிருக்காங்க பத்மாவதிக்கு, இன்னும் பூமியும் முத்தலகம் வரல. அப்படியா? ஏன் நல்லா நோட் பண்ணாங்களா? பத்மாவதி மேடம் ஏலகிரி செக் போஸ்ட்ல நம்ம ஆளுக தான் கடை போட்டிருக்காங்க. நீங்க சொன்ன கார் நம்பர் கிராஸ் ஆகலன்னு அடிச்சு சொல்றாங்க. ஏலகிரி போறேன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு போயிட்டாங்களா? நீங்க நல்லா விசாரிச்சீங்களா? தயா, வாய்ப்பே இல்லையே. குழந்தைங்களுக்கு அந்த வெதர் கஷ்டமா இருக்கும் தான் மீடியம் வெதர்னு இங்க போறேன்னு சொன்னாங்க. ஒன்னும் புரியல. இங்க இருக்க சூழ்நிலையும் இப்ப சரியில்லை. பேச்சு குடைச்சல் கொடுக்குறாங்களா? என் தங்கச்சி எப்பயும் எனக்கு பிரச்சனை தான் தயா. பேச்சு மாத்திரம் இல்ல, வீட்டுல வேலை பாக்குறவங்க முதற்கொண்டு எல்லாரும் ப்ராப்ளம் தான். இன்னொரு சமயம் உங்களை பார்க்கும்போது டீட்டெயிலா சொல்றேன் தயா. இப்போதைக்கு சரவணனை நீங்க அட்டாக் பண்ணா போதும். இது நடந்தாதான் நாங்க தப்பிப்போம். என்ன இருந்தாலும் நீங்க கேட்ட உதவிய நான் செய்யறேன் மேடம். சரவணன் இருக்கிற இடம் தான் எனக்கு உறுதியா தெரியணும். சொல்றாங்க, அம்மா அவங்க பீச்ல இருக்காங்க, இங்க பாருமா. அவன் சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ல போட்டிருக்கான். நானும் பூமியும் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் 2 ட்ரிப் போயிருக்கோம். பீச்சுமா முத்தல கூட்டிட்டு போயிருக்கான். அவங்க பீச்ல இருக்காங்க. நம்ம பேசின மாதிரி சரவணனை அட்டாக் பண்ணிருங்க. இது ஒரு மிரட்டல் தான். தயா போனை வைக்கிறாரு. தயாவா? தனம் வலிக்கு வந்துருவாள்ல. சி, என் கையை விட்டு போன மாதிரி. ஐ எம் சோ பேட்மா. கவலைப்படாத அஞ்சலி, நான் இருக்கிற முடியும், உனக்கு எந்த கஷ்டமும் வராது. தனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவா. வெயிட் அண்ட் வாட்ச். சில எல்லாரும் நனைஞ்சிட்டாங்க, அதனால ஷூஸ துண்டை எடுத்து கொடுக்குறாரு. ஷூஸ சரவணனை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹெல்மெட் போட்டவங்க 2 பேர் பார்த்துட்டாங்க முத்தலகையும் பூமியையும். சூசை கிட்ட டைம் என்னன்னு கேக்குறாங்க. டைம் என்னன்னு சூசை கேக்குறாரு. அப்ப குழந்தைய தூக்க முயற்சி பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிக்கிறாங்க. பூமி எவ்வளவோ பிடிக்க முயற்சி பண்றாங்க. அவங்க வண்டியில ஏறி தப்பிச்சிடுறாங்க. பூமி சொல்றாரு, கோயில் வாசல்ல குழந்தைய தூக்குற மாதிரி இங்கேயும் தூக்க முயற்சி பண்றாங்க முத்தலகு. என்னவா இருக்கும் முத்தலகு? சரவணனையே எதுக்கு பாயிண்ட் பண்றாங்க? வேலை அந்த தயா வேலையா இருக்கும். ஆமாண்ணே, வாய்ப்பு இருக்கு. ஊருக்கு போன பிறகு அந்த தயா மேல ஒரு கேஸ ஒண்ணு கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்த கேஸுக்கு தயா சம்பந்தம் இல்லாத ஆளை அனுப்பிச்சு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரிப் விட்டுறக்கூடாது. அமிர்தா சொல்றாங்க, அக்கா குழந்தை பயந்துருப்பானோ. இது சொல்றாங்க, ஏலகிரி முருகனுக்கு வேண்டியும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? சரவணன் அழுதுகிட்டே இருக்காரு. ஒண்ணும் இல்லைன்னு சமாதானப்படுத்துறாங்க முத்தலகு. சொன்ன கேக்குறாங்க, தனத்துக்கு இப்ப பரவாயில்லையா? தலையில வேற அடிபட்டு இருக்கே, ஆஸ்பத்திரி போக வேணாமா? பேச்சு சேத்தா இருந்தாவது என்ன ஏதுன்னு பாத்துருப்பா தனத்தை. வெட்டினாவும் அஞ்சலியும் தனத்தை வேலைக்காரின்னு கூட பாக்காம ரூம்ல வச்சு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வீரமுத்து சொல்றாரு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் முத்தலகு ஸ்வேதான்னா ஒரு மாதிரி, வில்லி. இப்படி இருக்கீங்களோ? அக்கா என்னங்க சொன்னாங்க? தப்பா எதுவும் சொல்லலையே. ஸ்வேதா டாக்டர் தானே, அதனாலதான் சொன்னாங்க. அஞ்சலியும் ரெட்டினாவும் டாக்டரா? நீங்களா எதுக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க? தனத்துக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இப்பதான் பாத்துட்டு வந்தேன். அவன் மேல இருக்க கோபம் போயிருச்சா? நமக்கு துரோகம் பண்ணவங்களே நம்ம மன்னிக்கிறோம். ஒருவேளை என்னால மன்னிக்க முடியாட்டியும் நான் கோவிச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் தானம் பாத்துக்கலாம். பேச்சு நம்மள மீறி என்ன நடக்க போகுது? வாமா சாப்பிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும் பேச்சு. உனக்கு ஏதாவது காஃபி வேணுமா? நான் போட்டு கொடுக்குறேன். சரிம்மா, நான் உன் கூடயே சாப்பிட்டுக்கிறேன். கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க, தனா எங்க கேக்குறாங்க. அஞ்சலி, அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லையே சொல்றாங்க. என் பொண்ணுக்கு பிரச்சனைன்னா இந்த அளவுக்கு பதட்டப்பட மாட்டீங்களே. தனம் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சொல்றாங்க, தனம் தலையில பாட்டில போட்டது அஞ்சலி. இதுக்குத்தானே அவளுக்கு உதவி பண்றீங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி பண்ற மாதிரி எதுக்கு இவ்வளவு திமிரு? உங்களுக்கு தான் பேச்சியம்மா, நாங்கெல்லாம் நார்மலா தான் இருக்கோம். தனம் தலையில யதார்த்தமா விழுந்த பாட்டில கூட நீங்க பெரிய குத்தமா சொல்றீங்க. கொலை முயற்சியா? ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். முத்து சொல்றாரு, லாயரம்மா ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு கொலைகளை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த வீட்டுல கஷ்டம்னா நீங்க அவளை அப்படியே விட்டுருக்கலாம். அதான் பேச்சு சொல்றாங்க. ஏன் அங்கிள் அவங்க பக்கம் பேசுறீங்க? ஆன்டி கேக்குறது தப்பு தானே? அதுதான் சொல்றாங்க. நான் என்ன வேணும்னு கேவா பாட்டில போட்டேன்? எனக்கு தனம்லாம் ஒண்ணுமே இல்ல. தனமே வந்துட்டா கேட்டுக்கோங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, இப்ப கண்டினியூ பண்ணு. போலாம். சொல்றாங்க, அவ கிடக்குறா. நீ எப்படிமா இருக்க? வலி இருக்கா? சொல்றாங்க, டாக்டர் கிட்ட போலாமா தனம்? ஏதாவது சாப்பிடுறியா? அம்மா இருக்கட்டும், எனக்கு லைட்டா தலை பாரமா இருக்கு, அவ்வளவுதான். வலி எதுவும் இல்ல, சரியாயிருமா. முத்து சொல்றாரு, அஞ்சலி நல்ல பொண்ணுமா,
தெரியாம ஏதோ நடந்திருக்கும். நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. ஒரு விஷயம் மாத்திரம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பக்கம் என்னோட பாரமும் குறைஞ்சிரும், நான் வந்த வேலையும் முடிஞ்சிரும். நான் சொல்லலாம் தானோ, கொஞ்சம் வெந்நீர் வச்சு கொடுக்குறியா சொல்றாங்க. இப்ப எதுக்குங்க வேலை சொல்றீங்க? மயக்கம் ஏதாவது வரப்போகுது. பொருளும் சொல்றாங்க. விடு பேச்சு ஒன்னும் ஆகாது, வா சாப்பிடலாம். சமய கட்டுல அஞ்சலியும் பத்மாவதியும் நிக்கிறாங்க. அஞ்சலி கேக்குறாங்க, என்ன தானோ குழந்தைய விசாரிச்சியா? அதுக்கு முன்னாடியே சொல்ல போயிட்ட. சரி, உன் குழந்தை எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? முத்தலகம் அவ குழந்தையும் நல்லா இருந்தா சரி சொல்றாங்க. நீ பேச்சுக்கிட்ட விஷயத்த சொல்லு, நாங்க தடுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி உன் குழந்தை பத்திரமா இருக்கான்னு கேட்டுக்கோ. உன் குழந்தைக்காண்டி அழுதுட்டு அப்புறம் நல்லது பண்ணு. தானம் முத்தலகுக்கு போன் பண்றாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கோன்னு சொல்றாங்க. முத்தலகு, அழுகுறீங்களா? அக்கா, வீட்டுல யாருக்கும் சொல்லிடாதீங்க, போன்ல தான் நான் சொல்றேன். எங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு போக பார்த்தாங்க அக்கா. அண்ணனும் அவரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க அக்கா. ஏமா இருந்துச்சுக்கா, வந்த இடத்துல பையனை தொலைச்சிருவோமோ என்னமோ. ஏலகிரி முருகன் தான் காப்பாத்தி இருக்காரு. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. போனை வச்சிடுறேன். எங்க இருந்தாலும் உன் பையனை எங்களால தூக்க முடியும். அதை நிரூபிக்கிறதுக்காண்டிதான் இந்த ஒரு சாம்பிள். வலிக்கு வந்தா உன் பிள்ளை உசுரோட இருப்பான். இல்ல நிஜமாலே செஞ்சு காட்டுவேன். அம்மா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேட்டு உங்க வழியில நான் வரமாட்டேன். பிள்ளைய எதுவும் பண்ணிடாதீங்க, நல்லா இருந்தா போதும். சத்தியமா உங்களை மீறி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நம்புங்க, என் பையனை விட்டுருங்கம்மா. வருவாளா முத்தலகு? இன்று லிபியாவின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.